ஹலோ பொதுவாக பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் ஆனால் பேசாமல் இருக்க முடியல. பாலிடிக்ஸ் வந்து ஒரு டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய மாவட்ட லெவல்லையோ இல்லை ஒன்றிய லெவல்லையோ இல்லை மாநில லெவல்லையோ அது பொறுப்பு இருக்கவங்க வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒன்றா பார்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து கோயின்சைட் ஆகுது அப்படின்னா அங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஒரு நார்மலான ஒரு இதில் போயிடுவாங்க. பட் ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஒரு சிலர், எல்லாரையும் சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா அடிச்சுக்கிறோம். ஈவன் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் இல்லை நேர்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பட் பொசிஷனில் இருக்கவங்களாம் வந்து அவங்கமான்னு வராங்க, அவங்கமான்னு போயிடுறாங்க. பட் கீழே இருக்க நமக்கு வந்து அப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நமக்கே 1008 பிரச்சனை இருக்கும். ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியலாக இருக்கும், ஜாப் இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே நம்ம ரொம்ப எதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தாட், அது வேணாமின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். விஜய் அண்ணா பிடிக்கும், டிவிக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காண்டி சீமான் கெட்டவர் கிடையாது, அதுக்காண்டி எடப்பாடி அவர்கள் கெட்டவர் கிடையாது, அண்ணாமலை கெட்டவர் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் கெட்டவர் கிடையாது. இல்லை, ஒரு கட்சிக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்குன்றதுக்காண்டி மற்ற கட்சி எல்லாமே, மற்ற தலைவர்கள் எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு நபருமே ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நல்லது எல்லாருக்குமே செஞ்சுருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க தவறு செஞ்சால் தட்டி கேட்கணும். அதுதான் வந்து அரசியல் நாகரிகம். நல்லது பண்ணுறப்ப பாராட்டணும், கெட்டது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விமர்சனம் பண்ணணும், கேள்வி கேட்கணும். அதுதான் அரசியல் நாகரிகன்றது என்னை பொறுத்த வரைக்கும். பட் அது இங்கே நிறைய பேருக்கு தெரியுது. பட் ஒரு சிலருக்கு தெரியாமல் ஒரு கட்சினா அந்த ஒரு கட்சி தான், மற்றவங்களாம் ஏதோ ஈவில் மாதிரி ஒரு மாதிரி இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா, இது எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் தோணிகிட்டு இருக்கா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.